ஒரு லைன்ல நின்று 4 ஆடிஷனுக்கு மேல பாஸ் பண்ணி அந்த சூப்பர் சிங்கர்ல குட்டிப்பனுக்கு செலக்ட் ஆனாங்க. அந்த இவங்க செலக்ட் ஆகிறதோட சூப்பர் சிங்கர்ஸ் விஜய் டிவிக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு, இன்டர்நேஷனல் கண்டஸ்டன்ஸ் எடுப்போம். சோ இவங்க மூலமா அந்த ஐடியா வந்து வேர்ல்ட் வந்து கனடாக்கு வந்து மிச்ச அடுத்த மாசம் சூப்பர் சிங்கர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. So I would like to welcome the very beautiful Nirjani Karunanathan, a very first Canadian contestant to be selected. So போன 5-6 ரவுண்ட் எனக்கு நினைச்சே அந்த சாமத்துல பாட முடியுமான்றது எனக்கு தெரியாது. ஸோ இங்க வந்து இப்போ அதுக்கெல்லாம் தயாராக வந்திருக்கோம். 10 மணிக்கு பாடினாலும் பாடுவோம், அவ்வளோத்துக்கு. ஸோ அதுதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அண்ணன் சாரோட ட்ரைனிங் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் நான் பர்சனலாக நான் நிறைய கற்றுக்க வந்துக்கிறேன். அதெல்லாம் இப்போ டெய்லி வீட்டை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சில பேசும்போது சொல்லுவேன், சார் இப்படி பண்ணுங்க அப்படியா பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ஐயோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மனசுக்கு இந்த 4 வருஷம் அங்கே 1 வருஷமா இருந்தேன். போனதுலேருந்து லாஸ்ட் இயர் ஜூலை போனேன். அங்கே போனதுலேருந்து எனக்கு ஆப்ஷன் கலந்ததுக்கு அப்புறம் 4 வாரம் சிக்காரி அடிச்சுட்டு தான் இருந்தேன். இந்தியாவில் கூட்டத்துக்கு இருந்தேன். ஸோ அதெல்லாம் தாண்டி அம்மாலாம் சொல்லுவாங்க, நான் உடம்புல முக்கியம் திரும்ப போகலாமா, எனக்கு வெள்ளமா வெள்ளம் கஷ்டம் தாங்க தான் எல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்படிலாம் நம்ம மேலே நிகழ்வுக்கு இது வந்து பெரிய இசைக்கலைஞர்கள் அதை பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் நினைக்கவே இல்லை அங்கே போய் நான் சூப்பர் சிங்கரில் பாடுவேன் நினைக்கவே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது இவருக்கு முன்னாடி இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. சரவணன் சார் இருக்காரு, அவரோட இசைக்கத்தில் நான் பாடியிருக்கிறேன். அந்த பாட்டை என் வானிலை அந்த மைக் யூஸ் பண்ணுங்க. இது என்ன மாதிரி, இது ஒரு மாதிரி தான். Give it a sing for music, Tati. Thank you, Nirjani. Thank you so much. Once again, Nirjani. ஹலோ மோனிஷா. ஓ ஹாய் மான்சி, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாரி டு டிஸ்டர்ப் யூ, ஆனா ஒரு குட்டி ப்ராப்ளம், உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன ப்ராப்ளம்? நான் வந்து ஆஸ்திரேலியா போறேன் ப்ரோக்ராம்க்கு. ஆக்சுவலி அங்க போனா எனக்கு யாரையுமே தெரியாது. அங்க தமிழ்கார யாரு, அங்க என்ன ஹோட்டல்ல தங்கணும், எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம ஒரு தனி ஊர்ல போய் நான் என்ன பண்றது? அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கே, கனடால மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லா இடத்துலயும் தமிழ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே ஒரு சைட் இருக்கு. நீ வந்து tamilbiz.com TAMILBIZCARD.com போனா அதுல உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். That's cool. You made my job easy. இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கேன்டா. ஒரு அக்கா ஸ்தானத்துல எல்லாருக்கும் இருந்து அதை சிரிச்சு கொண்டே இருப்பாங்க. அதான் ரொம்ப
பிடிக்கும் எனக்கு. அவங்க தான் சிரிச்சு கொண்டு குடும்பம் இருப்பாங்கன்னா அவங்க மகனும் அதே மாதிரி தான். என்ன பார்த்தாலும் அக்கா ஓடி திரிவாங்க. சோ அது மட்டும் இல்ல, அவங்க ஆர்ஜி ஒர்க் பண்ணிருக்காங்க, ரேடியோல ஒரு கலப்பு கலக்கிறாங்க இங்க சிஎம்ஆர்ல. ஆனா மேடையில குரல் மாத்தி மாத்தி கஷ்டமான பாடலாம் ஸ்டைலா பாடி ஜாலியா சிரிச்சு கொண்டு பாடினாங்க. 1 lakh பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, திவ்யா ஹோஸ்ட் பண்ணின சூப்பர் சிங்கர்ஸ் 3ல வந்து ஹோஸ்ட் பண்ணி ஒரு கலக்கி உலகம் பூரா வாய் திறந்து வாவ் என்று சொல்ல வச்சாங்க. Help me welcome விஜிதா மயமாகனம் அவர்கள். ஆடிஷன் நடந்த நேரம் நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடணும்னு நினைச்சு நான் என்ன சொன்னா, என்னை விட நல்லா பாடக்கூடிய திறமைசாலி அங்க வந்திருந்தது. சோ நான் செலக்ட் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது சர்ப்ரைஸா இருந்தது. ஆக்சுவலா அது எனக்கு அதிர்ஷ்டம் சொல்லணும். சோ இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு செகண்ட். அவர் மட்டுமல்ல, அவருடைய அக்கா தான் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவேன். அவாக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அவங்க வரவில்லை, அவாக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். என்னுடைய குடும்பத்தார் மட்டுமல்ல, சூப்பர் சிங்கர் விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ல பாட போனதுக்கு பிறகு என்ன நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணி நான் இப்படியான பாட்டை பாடணும், இன்னும் நாங்க எங்கெங்க இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கெங்க என்ன கரெக்ட் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி நிறைய பேர் Facebook மூலமாவே எனக்கு நிறைய மெசேஜஸ் சென்ட் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த சூப்பர் சிங்கருக்கு பிறகு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. முதல்ல நான் ரேடியோல வேலை செய்யணும், நான் நிறைய பேர் எனக்கு தெரியாது. என்னோட வாய்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறதுனா, ஆனா எனக்கு நிறைய பேர் தெரியாது. முக்கியமான இசை சம்பந்தமானவர்களே எனக்கு தெரியும். ஆனா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நான் தெரிஞ்சு கொள்ள. இந்த சூப்பர் சிங்கர் மூலமா பல பேரோட பழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அதுல முக்கியமாக எம்மாவர்களை நாங்கள் தான் ஊக்குவிக்க வேண்டும். நாங்கள் ஊக்குவிக்காவிட்டால் வேறு யாருமே ஊக்குவிக்க மாட்டார்கள். ஆகினால் அதை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல பூசணிக்காயோட தான் தெரியும். அதே மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நாங்க ஒரு பூசணிக்காயா இருந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதாவது நாங்க சென்று ஒரு அனுபவத்தை எடுத்து வந்திருக்கிறோம். நாங்கள் சென்றதன் பின்னர் பல இளைஞர்களுக்கு ஆர்வம் இன்னும் அதிகரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆர்வம் மேன்மேலும் வளர வேண்டும். அவர்கள் வளர்ந்து எங்களை விட ஒரு திறமைசாலியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது மட்டும் இங்க பல இசை அமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் ஊக்குவிப்பார்கள். நான் இன்னும் மியூசிக் படிக்க போறேன். மியூசிக் இசையை கற்றுக்கொள்வதற்கு வயதிலே கிடையாது நினைக்கிறேன். அதனால் இனிமேல் தான் என்னுடைய மகளையும் கொண்டே சேர்க்கும் பொழுதுதான் நானும் சென்று பயில போகிறேன். அப்படி ஒரு அனுபவம் எனக்கு. ஜட்ஜஸ் அவையும் நல்ல ஃப்ரெண்ட்லி. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து கடைசி எலிமினேட் ஆகும் வரைக்கும் நம்மளோட டூ க்ளோஸா பெருசா போயில்லை. கருத்த மச்சான் அதேதான். சோ இது உங்களுக்காக விஜிதா பாடுவாங்க. பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா இந்தியாவில இருக்க தனியா இருந்து 1.5 months 3.5 months தனியா இருந்து 2 குழந்தைகளை take பண்ணி, இல்லம்மா இப்போ உங்க லட்சியம் நான் இங்க இருக்கிறேன், இப்ப கூட இங்க வந்து அவங்களுக்கு கை தட்டி அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து ரைட் ஹேண்டா இருந்து உங்களை உலக பெரிய ஆளாக்கி இருக்கிறாங்க. So definitely I would like to call upon Mr. Suresh அவர்கள். Tereka, we definitely want you to receive the award with Vijita அவர்கள். Or a few words from you to your right way to our audience. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டேஜில் இருந்து கதைக்கிறது. Just because அவங்க அந்த ரைட் ஹேண்ட் அப்போ ஒரு ஆண்ட வெற்றி பண்ணாங்க, பெண்ணன் வாங்க, இவங்க வெற்றி பண்ண ஒரு ஆண் இருக்கிறாங்க. அவரை பார்த்து வந்து எனக்கு மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிட்டு, ஸோ எப்போ whether it's husband, parents, brothers, sisters யார் இருந்தாலும் உங்களோட சொந்தத்துக்கோ ஃப்ரெண்டுக்கோ யாருக்கு